Hi, hello, welcome to Tamizh Stock Trader. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NSE வெப்சைட்டோட பார்ட் 3 இது. ஓகே, இன்னைக்கு NSE வெப்சைட்ல இருந்து எப்படி ரிசல்ட் என்னைக்கு எந்த ரிசல்ட்டை விடுறாங்கன்றத பார்க்கலாம் அப்படின்ட்டு குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் விடுறாங்கல்ல, அதெல்லாம் எங்கே எப்படி விடுறாங்க அண்ட் அந்த டேட்ஸ்லாம் எப்படி பார்க்கணுன்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் NSE இந்தியா டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வர ரிசல்ட்ல கிளிக் பண்ணிங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ ஹோல்டு NSE இந்தியா வெப்சைட்டுக்கு போக போறோம். பிஃபோர் தட் ஐ க்ளோஸ் திஸ். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா மேல யூ ஆர் ஆன் தி நியூ வெப்சைட், ஆக்சஸ் தி ஓல்ட் வெப்சைட் ஆன் தி URL அப்படின்னு போட்டு www.1.nseindia.in இருக்கா, இதுதான் ஓல்டு வெப்சைட். ஓகே, இப்போ வந்து NSE இந்தியா அப்படின்றது நியூ வெப்சைட், நம்ம ஓல்டு வெப்சைட் தான் போக போறோம். ஸோ www.1.nseindia.com அப்படின்ற வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிடும். ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸ்னு இருக்கா, கார்பரேட்ஸ் அங்கே தான் போய் பார்க்க போகிறேன். இப்போ கார்பரேட்ஸ் எங்கே இருக்குன்னா இது லைவ் மார்க்கெட்டு, நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸு, தேர்டாக இருக்குல்ல இதுதான் கார்பரேட்ஸ். இந்த கார்பரேட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரிசல்ட்ஸ் கேலண்டர். இங்கே பாருங்க கார்பரேட் இன்ஃபர்மேஷன்ஸில் ரிசல்ட் கேலண்டர் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் இப்படி தான் வரும். ஓகே, இப்படி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா April 4 ஏதோ இருக்குது போர்ட் மீட்டிங், April 4 அதர் பிஸ்னஸ் மேட்டர்ஸ், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது மீன்ஸ் ஆஸ் எ டெக்னிக்கல் அனலிஸ்ட் எனக்கு தேவையில்லை. ஃபண்டமெண்டல் யாருக்குன்னா வேணும்னா அவங்க பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா அது அங்கே என்ன இருக்குன்றத டீட்டெயில்டாக உங்களுக்கு இங்கே காட்டும். என்ன போட்டிருக்கு, பிராண்ட் கான்செப்ட் லிமிடெட் ஆஸ் இன்ஃபார்ம்டு தி சம்திங் இது ரிலேட்டட் டு அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டு வெர்ஷன் எல்லாமே இங்கே இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் என்னன்றதை படித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது ஃபுல்லாமே ஃபண்டமெண்டல் ஓரியன்டாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு கம்பெனி என்னைக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கணுன்னா இங்கே போயிட்டு கம்பெனி பேர் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் TCS கம்பெனின்னு கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு சர்ச், நோ டேட்டா டு டிஸ்பிளே, ஏன்னா இப்போ எந்த ரிசல்ட்டும் கிடையாது. அதனால் ரிசல்ட்ஸ்லாம் எப்போ விடுவாங்க அப்படின்றது தெரியும்ல உங்களுக்கு. குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து விடுறப்ப விடுவாங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்படின்றது வந்து April to June, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்படின்றது April to June. ஸோ குவார்ட்டர் ரிசல்ட்டு எது குவார்ட்டர் ஒரு குவார்ட்டர் இல்லை அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, செகண்ட். ஓகே April to June. First quarter. Okay, July to September, second quarter. October to December, third quarter. Jan to March is final quarter, fourth quarter. Okay, so இப்போ ஏப்ரல் மந்த்லேருந்து ஜூன் அதுக்கான ரிசல்ட்ஸ், ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் சொல்லுவாங்க. ஜூலை டு செப்டம்பர் செகண்ட் குவார்ட்டர், அக்டோபர் டு டிசம்பர் தேர்ட் குவார்ட்டர், ஜான் டு மார்ச் ஃபைனல் குவார்ட்டர், தட்ஸ் ஃபோர்த் குவார்ட்டர். அதுதான் வந்து ஆனுவல் ரிப்போர்ட். இதெல்லாம் வந்து குவார்டர் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர்லாம் விடுற ரிசல்ட் வந்து குவார்டர் ரிப்போர்ட், அண்ட் இங்கே வர்றது வந்து ஆனுவல் ரிப்போர்ட். அதாவது ஃப்ரம் ஏப்ரல் டு மார்ச் அதுக்கான ஃபினான்ஷியல் ஆனுவல் ரிப்போர்ட் வந்து ஃபோர்த் குவார்ட்டர் அப்போ விடுவாங்க. இதுக்காக டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் டு ஜூன் மீன்ஸ் ஏப்ரல் டு ஜூன்ல இருந்து 45 days. ஓகே,
45 days within 45 days results announce பண்ணிடுவாங்க, results declare பண்ணுவாங்க for the particular company. எந்த கம்பெனியா இருந்தாலுமே within 45 daysல results announce பண்ணிடுவாங்க for the quarter. but for annual reportக்கு மட்டும் that is some இது இருக்கு, எவ்வளவு நாள் அப்படின்னா 60 days, within 60 days குள்ள annual report submit பண்றாங்க. ஓகே, annual report ஐ மீன் டிக்ளேர் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் டிக்ளேர் பண்றாங்கன்னா இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவாங்க சில பேர். அது எப்படி பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசிஎஸ் ஆர் எல்ஸ் இன்ஃபோசிஸ், விப்ரோ, டாடா மோட்டார்ஸ் அந்த மாதிரி எதனா ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் கம்மிங் ஒரு 10 daysல வந்து ரிசல்ட் விடுறாங்க அப்படின்னா, ஸோ எதிர்பார்ப்பு இருக்கும் நமக்கு, கம்பெனி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதனால அது வந்து நல்லா மார்க்கெட் ரிசல்ட் நல்லா தான் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில முன்னாடியே அக்குமுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸ்டாக்ஸை. இன்கேஸ் ரிசல்ட்ஸ் நல்லா வந்துச்சுன்னா ப்ராஃபிட், ரிசல்ட்ஸ் வரலன்னா லாஸ். ஸோ அன்னைக்கு வந்து எல்லாரும் வெளியே வந்துருவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதுக்காக வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா கொஞ்சம் பார்த்துக்கலாம் நம்ம. அண்ட் இங்க போயிட்டு இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எதனா பர்டிகுலர் கம்பெனி, அந்த பர்டிகுலர் கம்பெனியோட டேட்டாஸ் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா, இது இங்க பாருங்க, இங்க போயிட்டு டுடே, லாஸ்ட் 1 month, நெக்ஸ்ட் 1 month, லைக் இப்போ லாஸ்ட் 1 month அப்படின்னு கொடுத்துட்டு சும்மா கொடுங்க. அப்பயும் எதுவும் இல்லை. லாஸ்ட் 3 month. ஓகே, இங்க என்ன போட்டிருக்கு, இங்க வந்து நம்ம எதுக்குள்ள இருக்கிற டேட்டா வேணும்ன்றதை இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, இங்க பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிசிஎஸ் கொடுத்து சர்ச் கொடுத்தேன். டிசிஎஸ் வந்து பைபேக் பண்ணாங்க எப்ப, Jan 12. ஓகே, ஃபினான்ஷியல் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அதே நாள் 12th Jan 2022 அன்னைக்கு ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, அக்டோபர் டு டிசம்பர் 3rd quarter ரிசல்ட் வந்து சொல்லியிருக்காங்க January 12, 22 அன்னைக்கு. ஓகேவா, அதுதான் இங்க வந்து ஃபினான்ஷியல் ரிசல்ட் டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாலுமே அது இங்க தான் வந்து ஷோ பண்ணுவாங்க. இங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். 1 second. ஓகே, இதெல்லாம் அவங்களோட இதெல்லாம் வந்து ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு நீங்க வச்சுக்கலாம். இன்கேஸ் யூ ஆர் ஏ ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட். ஓகே, ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப டெப்த்தாக பார்ப்பாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குலாம் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ்லாம் அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. வேற எதனா கம்பெனி பார்ப்போமா? டாடா மோட்டர்ஸ் லாஸ்ட் 3 monthல என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, லாஸ்ட் 3 month ரிசல்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன நடந்திருக்கு. ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் மட்டும் விட்டுருக்காங்க, வேற எந்த டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ 31st Jan அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஃபியூச்சர்ல எதனா இருக்கா நெக்ஸ்ட் 3 monthல, நெக்ஸ்ட் 1 monthல பார்ப்போமா? நெக்ஸ்ட் 1 month. ஸோ நெக்ஸ்ட் 1 monthல எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட் வந்து குவார்டர்லி வரும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கம்பெனியோட ரிசல்ட்ஸ்லாம் வரும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு எந்த ஒரு குவார்டர்லி ரிசல்ட்டும் இல்லாத டைம், அதனால எதுவுமே காட்டலை இங்கே டேட்டாஸ். ஆனால் 3 monthக்கு முன்னாடி லாஸ்ட் 3 monthக்குள்ள கண்டிப்பாக குவார்டர்லி இருக்கு. ஸோ அதனால 3rd quarter ரிசல்ட்ஸ் வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து Jan 1ல இருக்கோம்னா Jan 31st இந்த ரிசல்ட் விடுறாங்க நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஓகேவா, ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. எதனா டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட்ல கேளுங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியும் சொல்லி தருவோம் ஃபியூச்சரில் இந்த வீடியோஸ்லாம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியராக நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.